Hello friends, welcome back to SMBros Tech Channel. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன some luxurious ஆன some amazing ஆன phone நம்ம கையில இருக்கு. அதான் Samsung Galaxy S26 Ultra. Yes, இப்போ நம்ம கையில இருக்கிற variant 512GB. இதோட ரேட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் இருக்கு. சோ இவ்ளோ காசு போட்டு ஒருத்தர் இந்த போனை வாங்கிட்டு இதுல இருக்கிற hidden features and tricks தெரியாம தான் நல்லா இருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்காதுல. சோ இன்னைக்கு வீடியோல இந்த போன்ல இருக்கிற some amazing ஆன hidden tricks தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட இந்த போன் இல்லாட்டியும் பரவாயில்லை, இந்த வீடியோவை பாருங்க, some interesting-ஆ இருக்கும். ஏன்னா அவ்வளவு amazing ஆன features இருக்கு. அதை பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க first time வரீங்க அப்படின்னா SMBros Tech Channel subscribe பண்ணுங்க, subscribe பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மொபைலை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த மொபைலை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணி 512GB வேரியன்ட் 1,16,000 வாங்கிக்கலாம். அதாவது 1,60,60,000 ரூபாய் மொபைலை 1,16,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இது சீல்டு மொபைல் கிடையாது, சீல்டு கட் மொபைல். அதாவது 10 days யூஸ்டு போன். ஆனா 11 months வாரண்டியோட இந்த போனை நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த S26 Ultra கம்மியான விலைக்கு நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்ப்ளே பண்றோம், லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பெய்ட் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. அவங்க நமக்கு மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ணனால நம்ம அவங்கள ப்ரோமோட் பண்றோம். ஃபியூச்சர்ல பெய்ட் ப்ரமோஷன் பண்ணா கண்டிப்பா பெய்ட் ப்ரமோஷன் டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக்ல போனோம்னா இந்த தடவை S26 Ultra ரிலீஸ் பண்றப்ப அவங்க மார்க்கெட்டிங் மெட்டீரியலை யூஸ் பண்ண விஷயமே பிரைவசி டிஸ்ப்ளே தான். எஸ், இந்த பிரைவசி டிஸ்ப்ளே எப்படி ஆன் பண்றதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேல இருக்கிற குயிக் செட்டிங்ஸ் பேனலை கீழ இறக்கி விட்டோம் அப்படினா பிரைவசி டிஸ்ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணா பிரைவசி டிஸ்ப்ளே ஆன் ஆயிரும். ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த பிரைவசி டிஸ்ப்ளே ஆன் பண்றதுக்கு மேல இருக்கிற குயிக் செட்டிங்ஸ் பேனலை கீழ இறக்கி தான் ஆன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சைடுல இருக்கிற பவர் பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை டபுள் டாப் பண்றது மூலமாவே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அதை பண்றதுக்கு சிம்பிளா செட்டிங்ஸ்ல போயிட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்க்குள்ள போனீங்க அப்படினா அதுல சைடு பட்டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா டபுள் பிரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படினா செகண்ட் ஆப்ஷனே பாத்தீங்கன்னா பிரைவசி டிஸ்ப்ளே இருக்கும். அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை படிச்சிட்டு இருக்கோம் இல்லனா பார்க்க போறோம் அப்படின்றப்ப டக்குனு நம்ம பவர் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணனும்னு வெச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பிரைவசி டிஸ்ப்ளே ஆன் ஆயிரும். சோ அந்த டைம்ல நம்ம மட்டும் தான் அதை ரீட் பண்ண முடியும், பக்கத்துல இருக்கவங்க நம்ம போனை பார்க்க முடியாது. பிரைவசி டிஸ்ப்ளே மறுபடியும் நார்மலா கொண்டு வரணும் அப்படினா மறுபடியும் பவர் பட்டனை டபுள் கிளிக் பண்ணா நார்மல் டிஸ்ப்ளே நமக்கு வந்துரும். செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரைவசி டிஸ்ப்ளே ஆப்ஷனை நம்மளால கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். எஸ், குயிக் செட்டிங் பேனல்ல போயிட்டு பிரைவசி டிஸ்ப்ளேவை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல கண்டிஷன்ஸ் ஃபார் டர்னிங் ஆன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா செட்டிங்ஸ்க்குள்ள போகும். அந்த செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணும்போது பிரைவசி டிஸ்ப்ளே வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது பிரைவசி டிஸ்ப்ளே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இது ஆப்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நோட்டிபிகேஷன் வரப்போ உங்களுக்கு பிரைவசி டிஸ்ப்ளே ஆன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நோட்டிபிகேஷனுக்கு உங்களால பிரைவசி டிஸ்ப்ளே ஆன் பண்ண முடியும். சோ நோட்டிபிகேஷன் வரப்போ அந்த நோட்டிபிகேஷன் மட்டும் டார்க் ஆகி சைடுல இருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாது. இது மட்டும் கிடையாதுங்க, நீங்க மேக்ஸிமம் பிரைவசி ப்ரொடெக்ஷனை மட்டும் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா சைடுல இருந்து பார்க்கறவங்களுக்கு டிஸ்ப்ளே பெருசா தெரியவே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சடனா ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் பாக்குறீங்க, அதை உடனே கேமரால கேப்சர் பண்ணனும் அப்படினா ஒவ்வொரு தடவையும் கேமரா ஆப்ஷன் ஓபன் பண்ணி அதுல வீடியோ செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளா நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ல போயிட்டு சைடு பட்டனை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் பிரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நீங்க கிளிக் பண்ணி அதுல கேமராவை செலக்ட் பண்ணிட்டு கேமராக்கு சைடுலயே பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சுங்களேன், அதுல ஓபன் கேமரா, ரெக்கார்ட் வீடியோ, டேக் a செல்ஃபி, டேக் a போர்ட்ரேட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுல ரெக்கார்ட் வீடியோவை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இனிமேல் நீங்க கேமரா ஆப் ஓபன் பண்ணி வீடியோவை ஸ்லைட் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கு அடுத்து ரெக்கார்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளா பவர் பட்டனை டபுள் பிரஸ் பண்ணாலே ரெக்கார்ட் ஆப்ஷனுக்கு வந்துரும். நீங்க அதுக்கு அடுத்து ரெக்கார்ட் பட்டனை பிரஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா கிரியேட்டருக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக், அதுதான் ஹரிசாண்டல் லாக் ஆப்ஷன். எஸ், நீங்க கேமரா ஆப்ல வீடியோ ஆப்ஷன்ல போனீங்க அப்படினா டாப்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மோடுக்கான ஐகான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா நார்மல் ஆக்ஷன் மோடுக்கான ஐகான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் லாக் மோடுக்கான ஐகான் இருக்கும். அதை மட்டும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா ஹரிசாண்டல் லாக் மோட் ஆன் ஆயிரும். அப்படி ஆன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போனை எப்படி ரொட்டேட் பண்ணி வீடியோ எடுத்தாலும் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி எடுக்க ஆரம்பிச்சோ அதே மாதிரி தான் இருக்கவே செய்யும். அதாவது ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் இருக்கவே செய்யுமே தவிர ரொட்டேட் ஆகவே ஆகாது. சோ இது செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக் ப்ரோ யூசருக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நீங்க இந்த கேமரா வச்சு செம்ம பிளாக் பஸ்டர் மாதிரி வீடியோ எடுக்கனால இதை எடுத்துக்கலாம். எஸ், இதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் சாம்சங்ல பார்த்தா லாக் மோட் மட்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு பிளாக் பஸ்டர் மாதிரி கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காகவே இந்த செம்மையான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை டர்ன் ஆன் பண்றது ரொம்பவே சிம்பிளா. நீங்க கேமரா ஆப்பை ஓபன் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 4 டாட்ல ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வீடியோ ஃபார்மேட்ல மோஸ்ட் கம்ஃபர்டபிள் இருந்துச்சுன்னா அதை மாத்திட்டு ஹை எஃபிஷியன்சியை செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், கீழ லாக் மோட் எல்லாமே டர்ன் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வீடியோ ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா டாப் ரைட் கார்னர் மேல பாத்தீங்கன்னா லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் மோட நீங்க எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் கீழ 4 டாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சுங்களேன், அதுல ரைட் சைடு ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லட்டை செலக்ட் பண்ணி அதுல பிளாக் பஸ்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க லாக் மோட்ல வீடியோ எடுக்கிறப்ப பிளாக் பஸ்டர் மோட நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளால வீடியோ எடுக்க முடியும். சோ ஒன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சேவ் பண்ணிட்டு போய் கேலரியில வீடியோ பாத்தீங்க அப்படின்னா லாக் மோட்ல எடுத்த மாதிரி வீடியோ இருக்கும். பிளாக் பஸ்டர் மாதிரி கலர் கரெக்ஷனா தெரியாது. அதை பார்த்து
பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எடுத்த வீடியோவை கிளிக் பண்ணி அதுல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கலர் கரெக்ஷன் அட்ஜஸ்ட்மென்ட்கான ஒரு ஐகான் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே பாத்தீங்கன்னா லட் கலர் கரெக்ஷனுக்கான எல்லா ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட், பிளாக் பஸ்டர், கமிங் ஆஃப் ஏஜ், ரொமான்ஸ், த்ரில்லர்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்க பிளாக் பஸ்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க எப்படி வீடியோ எடுத்தீங்கன்னா அதே மாதிரியான கலர் கரெக்ஷன் வந்துரும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை சேவ் பண்ணா போதும், செம்மையான ஒரு லுக்ல ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருங்க. சோ இது ஒரு செம்மையான அப்கிரேட், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற செம்மையான ட்ரிக் இந்த ஜெனரேட்டிவ் ஆப்ஜெக்ட் அடிஷன். இது இந்த தடவை Galaxy AI கொண்டு வந்திருக்க வெறித்தனமான அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு இமேஜ்ல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணி ஜெனரேட்டிவ் ஃபில் மட்டும் தான் Galaxy AI பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒன் ஸ்டெப் அகட்டாவே போய் நம்மளால எதை வேணாலும் அந்த இமேஜ்ல ஆட் பண்ணிக்கவும் முடியும், இமேஜோட விசுவலே மாத்திக்கவும் முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நீங்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணி அதுல இருக்க Galaxy AI ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட் பண்ணணுமோ அதை நீங்க டைப் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா மாத்தி தந்துரும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா டேவை நைட்டா மாத்தினாலும் மாத்தி தரும், பேக்ரவுண்ட மாத்தினாலும் மாத்தி தரும், நம்மளுடைய அவுட்ஃபிட்டை மாத்தினாலும் மாத்தி தரும். இதை விட ஒன் ஸ்டெப் அகட்டா போய் நம்மளுக்கு வேற ஒரு இமேஜ்ல இருக்க ஆப்ஜெக்ட் இந்த இமேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலும் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி நம்மளுடைய மெயின் இமேஜுக்கு கொண்டு வர முடியும். இது செம்ம ஒர்த்தான அப்கிரேடேஷன் அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற செம்மையான ட்ரிக் குவிக் செட்டிங்ஸ் பண்ணல கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. எஸ், முன்னாடி இருந்ததை விட இந்த தடவை செம்மையா நம்மளால கஸ்டமைஸ் Galaxyல பண்ணிக்க முடியும். அதுக்கு சிம்பிளா நீங்க குவிக் செட்டிங்ஸ் பண்ணல மேல இருந்து கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா மேல எடிட்டிங் சிம்பிள் ஒன்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த மாதிரி ஐகானை சிறுசாக்கணும் பெருசாக்கணும்ன்றதை உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுல இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், பிரைட்னஸ் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நம்மளால வெர்டிகலாக வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சோ அதோட அட்வான்டேஜ் இதை நம்ம ரைட் சைடு கார்னர்ல கொண்டு வந்து வச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளால தம்ப வச்சு ஒன் ஹேண்ட்லயே வால்யூம் அட்ஜஸ்ட்மென்ட், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்க முடியும். இது செம்மையான ஒரு ஆப்ஷன். இதை தவிர்த்து மற்ற ஐகானை நம்மளால கஸ்டமைஸ்டா வச்சுக்க முடியும். அப்படி வைக்கிறப்ப நம்ம கொதக்கு எதை மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பழைய ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு அந்த எடிட் ஐகானை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா பேனல் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசெட் டு ஒரிஜினல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிட்டா போதும் முத எப்படி குவிக் செட்டிங்ஸ் பண்றோம் அதே மாதிரி மறுபடியும் வந்துருங்க. இது செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்க போற ட்ரிக் செம்மையான ட்ரிக்ங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் Galaxy போன் எல்லாத்தையும் பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணா என்ன ஆகும், ஜெமினி ஆப் ஓபன் ஆகும், அதுட்ட நம்ம என்ன வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம் இல்லையா. ஆனா இனிமேல் ஜெமினி மட்டும் கிடையாதுங்க, பெர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபின்னு சொல்லிட்டு நீங்க எதுட்ட வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம். அதை எனேபிள் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். செட்டிங்ஸ்ல போய்ட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ல போனீங்கன்னா சைடு பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாங் பிரஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல டிஃபால்ட்டா ஜெமினி இருக்கும். அந்த ஜெமினிக்கு பக்கத்துல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க பெர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முக்கியமான விஷயம் பெர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபியை நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். சோ ஒன்ஸ் நீங்க அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி எது கூட வேணாலும் இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையான ட்ரிக். அடுத்து S26 Ultra இருக்கிற செம்மையான ஃபீச்சர் அப்படினா அது ஆடியோ எரேசர் டூல் அப்படினே சொல்லலாம். எஸ், இந்த தடவை S26 Ultraல பார்த்தா நீங்க YouTube ஓபன் பண்ணாலே ஆடியோ எரேசர் டூலை எனேபிள் பண்ணிக்க முடியும். நீங்க நார்மலா போன் யூஸ் பண்றப்ப அந்த ஆடியோ எரேசர் டூல் குவிக் செட்டிங்ஸ் பேனல்ல வராது. ஆனா YouTube ஓபன் பண்ண உடனே குவிக் செட்டிங்ஸ் பேனல்ல பார்த்தா ஆடியோ எரேசர் வந்துரும். இந்த ஆடியோ எரேசர் டூல்னால என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் பாக்குறீங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்ல அளவுக்கு அதிகமா crowd சவுண்ட் தான் கேக்குதே தவிர உங்களோட ஃபேவரட் பர்சன் பேசுற அந்த ஒரு வாய்ஸ் தெளிவா கேட்கல அப்படின்னா நீங்க இந்த ஆடியோ எரேசர் டூலை ஆன் பண்ணிட்டு மேக்ஸிமம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா crowdோட வாய்ஸை கம்ப்ளீட்டா டவுன் பண்ணிட்டு பேசுறவங்களோட வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. Here the countdown very shortly. Hardik Pandya will start off things for India. He's India's highest wicket takeoff laid against Pakistan. Goes down the leg side, very close to the pads, but so அதனால கம்யூனிட்டி வாய்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பேசுறவங்களுக்கு பிடிச்சவரோட வாய்ஸா இருந்தாலும் சரி, அதை தெளிவா நம்மளால கேட்டுக்க முடியும். இது உண்மையிலே செம்மையான அப்கிரேடேஷன், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற செம்மையான ட்ரிக் ஹோம் ஸ்கிரீன் பாயிண்டர் ஆப்ஷன். எஸ், நீ ஹோம் ஸ்கிரீனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா சோ ஃபைண்டர் ஆன் ஹோம் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் ஸ்கிரீனோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஃபைண்டர் ஆப்ஷன் வந்துரும். அதை நீங்க கிளிக் பண்ணி எதை வேணாலும் சர்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கேலரியில இருக்க போட்டோ கூட உங்களால சர்ச் பண்ணிக்க முடியும். 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கல எடுத்த போட்டோ காமெண்ட் சொன்னாலும் அது காட்டவும் செய்யும். செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஆல்ரெடி பார்த்தா வீடியோ லென்த்தா போயிடுச்சு. ஆல்ரெடி நாங்க சொன்ன ட்ரிக்லாம் கம்மியான ட்ரிக் தான். இதுக்கு மேல எக்கச்சக்கமான ட்ரிக் இருக்கு. சப்போஸ் இதுக்கு தனியா இன்னொரு வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டை மேக் பண்றோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.